ஆஸ்ட்ரோகிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சௌகார்த்திகா சுவாமிநாதன். இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறது வாழ்க்கையில நமக்கு எதிரிகள் யார், இந்த தமிழ் புத்தாண்டுல முக்கியமா எதிரிகள் யார், யாரும் உங்களுக்கு நல்லது செய்ய மாட்டாங்கன்றத நம்ம பார்க்க போறோம். சோ ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் பெருசா பேசுறவங்க, அதாவது பிசினஸ்ல நான் அது பண்றேன், உங்களுக்கு நான் இவ்வளவு இன்வெஸ்ட் பண்றேன், உங்களுக்கு 100 கோடி தரேன் அப்படின்னு சொல்றவங்கள முதல்ல நம்ப கூடாது. சோ அந்த மாதிரி ஆளுங்க உங்களை மேனிப்புலேட் பண்ணாங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லா டெசிஷன்ஸை வந்து நீங்க எடுக்கணும். இன்னொரு விஷயம், சோம்பேறித்தனமான மனிதர்களை பக்கத்துல வச்சுக்கிறது ரொம்பவே, அதாவது உங்க பழைய நண்பர்களா இருக்கலாம், அவங்க உங்ககிட்ட பார்ட்னரா வரணும்னு நினைப்பாங்க, ஆனா எந்த வேலையும் அதுக்கான எந்த முயற்சியுமே அவங்க செய்ய மாட்டாங்க. ஆனா உங்ககிட்ட பார்ட்னரா இருந்து அவங்க பணம் மட்டும் உங்ககிட்ட இருந்து வாங்கிக்கணும்னு நினைப்பாங்க. சோ இந்த மாதிரி ஆட்களை வந்து நீங்க தவிர்த்துக்கிறது ரிஷபராசிக்கு மிகவும் நன்மை செய்யக்கூடிய விஷயமா இருக்கும். அதே மாதிரி முக்கியமான முடிவுகளை நீங்களே உங்களுக்கு எடுத்துக்கிறது தான் அது நல்லது கொடுக்கும். குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட அதை வந்து கரெக்டா கன்சல்ட் பண்ணி அந்த டெசிஷன்ஸ் எடுக்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டையும் டெவலப்மெண்ட்டையும் ரிஷபராசி நேயர்களுக்கு கொடுக்கும். பிற மனிதர்கள், மூன்றாம் மனிதர்களை வந்து நம்பாம பண விஷயங்கள்லயும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது ரிஷபராசி நேயர்களுக்கு முன்னேற்ற பாதையை வழிவகுக்கும். சோ ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வருடம் கண்டிப்பா ரொம்ப சுபிக்ஷமா இருக்கும். ரிஷபராசிகள் போக வேண்டிய பரிகார ஸ்தலம், வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மகாலட்சுமி தாயார 8 மணிக்கு முன்னாடி வெண்தாமரை வாங்கிட்டு போய் அர்ச்சனை பண்றது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும். இன் பர்டிகுலர் வந்து கோயம்பேடு பக்கத்துல இருக்கிற பெருமாள் கோவில், அந்த கோவில் ரொம்ப புராதனமான கோவில். அங்க போய் அங்க மகாலட்சுமி தாயாரையும் ஆண்டாளையும் தரிசிச்சுட்டு வந்தாலே உங்களுக்கு ஒரு நன்மை நடக்கும். வெள்ளிக்கிழமைகள்ல பசுவுக்கு வாழைப்பழம் இல்லைன்னா வந்து வெல்லம், அரிசி, இந்த மாதிரி பச்சரிசி ஊற வச்சது, இல்ல பொங்கல் செஞ்சு கொடுக்கறது கூட ரொம்ப விசேஷமான பலன்களை ரிஷபராசி நேயர்களுக்கு கொடுக்கும். சோ இந்த வருடம் முழுக்க ரிஷபராசி நேயர்களுக்கு ரொம்ப சுபிக்ஷமா இருக்கும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நன்றி, வணக்கம்.